ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு நேத்திக்கு லால் சலாமோட ஆடியோ லான்ச் நடந்தது. அதில் ஒரு பகிரங்கமான சில விஷயங்கள் வந்துட்டு நடந்திருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்தோட பொண்ணு ஐஸ்வர்யா மேடம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா சங்கி கிடையாது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக வந்துட்டு ரஜினிகாந்துமே மேடையில் ஏறி பேசியிருக்காங்க. ஸோ அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த படத்தை பற்றி, டீமை பற்றி, ஸோ அந்த படத்தில் நடந்த விஷயங்களை பற்றி ரஜினிகாந்த் பேசி முடிச்சுட்டு கீழே வர நேரத்தில் மைக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. கீழே வர நேரத்தில் திரும்பியும் மேலே ஸ்டேஜில் ஏறி மைக்கை வாங்கி நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அது இந்த டைமில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு செக்கை வைக்கிறாரு. எல்லாருமே அந்த டைம்ல ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங் ஆகுது. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது எல்லா மீடியாவும் எல்லாருமே அந்த ஸ்டேஜை நோக்கி தான் இருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்த வந்துட்டு ரஜினிகாந்த் என்ன சொல்றாருன்னா, அதுவுமே விஜயை பார்த்து, விஜயும் நானும் வந்துட்டு போட்டி கிடையாது, விஜய் வேற நான் வேற, ஸோ எனக்கு வந்துட்டு விஜய் போட்டின்னு நினைச்சுக்கிட்டா எனக்கு மரியாதை இல்லை, எனக்கு கௌரவம் இல்லை அப்படின்ற ஒரு தாட்டை சொல்றாரு. அது சொல்லி முடிச்சு சில கேப்ல வந்துட்டு இதுவே விஜய் வந்துட்டு எனக்கு போட்டின்னு அவர் நினைச்சுக்கிட்டாருன்னா அவருக்குமே மரியாதை இல்லை, அவருக்கும் கௌரவம் இல்லை அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துற இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு பேச்சு அப்படியே அந்த தமிழ் சினிமாவே ஒழுக்கி எடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த என்ன நடந்தது அந்த லால் சலாம் ஆடியோ லான்ச்ல, அந்த ஒரு பிரச்சனையை பத்தி பேசலாம். அதை தாண்டி இப்போ ரீசெண்டா வந்துட்டு ஜனவரி 25 ரிபப்ளிக் டேக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப அவசர கூட்டமா வந்துட்டு பனியூர்ல இருக்கிற விஜய் அண்ணாவோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவரோட ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆஃபீஸ்ல வந்துட்டு அந்த விஜய் மக்கள் இயக்கமோட இருக்கிற எல்லா டீம் மெம்பர்ஸும் ஒன்னா சேர்த்து அவசர கூட்டம் நடத்தி இருக்காங்க. அந்த அவசர கூட்டம் நடத்ததுக்கு அப்புறமா அங்க வந்துட்டு விஜய் மக்கள் இயக்கம்க்கு பதிலா மேபி அது விஜய் மக்கள் கழகமா கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தட்ஸ் மீன்ஸ் கட்சியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் அது ஒரு அடுத்த மாசத்துல ஒரு கட்சியா ரெஜிஸ்டர் பண்ணன்னு சொல்லிட்டு இன்னும் பல வகையில பல மீடியாக்கள்ல பேசப்படுது. ஸோ இது என்ன, விஜய் வந்துட்டு இன்னும் ஒரு மாசத்துல வந்துட்டு கட்சி ஆரம்பிக்க போறாரா, எதுக்காக ரஜினி வந்துட்டு மைக்கை கொடுத்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியுமே மேடை ஏறி மைக்கை வாங்கி விஜயை பத்தி இப்படி பேசணும்? ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, விஜய் அண்ணனுக்கும் ரஜினி சாருக்குமே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்றதையுமே இந்த ஒரு வீடியோல ரொம்ப ஷார்ட்டா 10 நிமிஷத்துல என்ன நடந்ததுன்றதை பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போதான் சினிமாவில் நடக்கிற விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும், உலகத்துல நடக்கிற விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும், ஸ்பேஸ்ல நடக்கிற விஷயங்களும் இந்த ஒரு சேனல்ல வெறும் 10 நிமிஷத்துல உங்களாலுமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாருமே தெரியும், இந்த 2024 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணுறது தான் ஒரு மென்ஷன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்திக்கு வந்துட்டு லால் சலாம் ஆடியோ லான்ச் ஒன்று நடந்தது. அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா அவரோட பொண்ணு இருக்க, ரஜினி சாரோட பொண்ணு ஐஸ்வர்யா மேடம் இருக்காங்க, அவங்க வந்து ஸ்டேஜ் ஏறாங்க. ஆக்சுவலி அவங்க தான் வந்துட்டு டேரக்டர். ஐ திங்க் இவங்க வந்துட்டு ஒரு 3 படம் நான் பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3, அப்புறம் 2வது ஒரு படம் எடுத்தாங்க, எனக்கு சரியா ஞாபகம் ஐராஜாவின்னு நினைக்கிறேன். ஸோ 3வது வந்துட்டு இப்போ இந்த லால் சலாம். ஸோ இந்த லால் சலாம் ஆடியோ லான்ச்ல வந்துட்டு அவங்க தான் டேரக்டர். ஸோ அதனால வந்துட்டு படத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஸோ டெக்னீஷியன் டீமை பற்றியும் பேசினாங்க, கேமரா டீம் பற்றி பேசினாங்க, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் பேசினாங்க, அவரோட அப்பா பற்றியுமே எப்படி செட்லலாம் இருந்தார், அவங்க அப்பாவை அவரை விடவே செட்டில் இருக்கவங்க தான் நிறைய பேர் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்துட்டு ஃபைனல் டாப்போ ஒரு விஷயத்த வந்துட்டு முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சோஷியல் மீடியாஸ்லாம் ரொம்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ எனக்கு வந்து நான் நிறைய நேரத்தில் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி என்னோட டீமில் இருக்கிறவங்க சில பேர் வந்துட்டு நிறைய சோஷியல் மீடியாஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் நடக்கிற விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஒரு விஷயம் ஷேர் பண்ணப்பட்டு தான் எங்கள் அப்பாவை வந்துட்டு நிறைய பேர் மீம்ஸில் வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சது. நான் கிட்ட என்னவா ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, ரஜினி சாரை வந்துட்டு ஒரு சங்கியாக வந்துட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு சங்கிக்கு அர்த்தம்ன்றது என்னன்னு தெரியாது, பட் அதை படி நான் வந்துட்டு கொஞ்சம் அது டீப்பாக பற்றி நான் அதை பற்றி பேசும்போது வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. என்னன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மதத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம வந்து சங்கி அப்படின்றது சொல்லுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு புரிய வந்தது. ஸோ அப்போதான் நான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றேன், எங்க அப்பா வந்துட்டு சங்கின்றது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. எதுக்குன்னா, அவர் சங்கியா இருந்திருந்தா இந்த லால் சலாம் படத்துல அவர் முஸ்லீமா இருக்கிறாரு. ஸோ இன்னும் நிறைய அவர் கெரியர்ல பண்ண முஸ்லீம்ஸாவும் பண்ணியிருக்காரு, கிறிஸ்டின்ஸாவும் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு.
பட் அதெல்லாம் வந்துட்டு அவர் இதுலதான் பண்ணுவாரு, இது மட்டும் தான் அவரோட கொள்கையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நடிச்சிருந்தானா நீங்க சொல்றது அது வேணா மேபி உண்மையா இருக்கலாம். பட் அவர் அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது. அவர் எல்லா மதத்தையுமே வணங்குறவர், எல்லா மதத்தையுமே அவர் மரியாதை கொடுக்குறாருன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப்ல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசியிருந்தாங்க. இது ரொம்ப பெரிய அந்த ஒரு ஸ்டேடியமே அதிர்ச்சி. ஃபைனலா ஒரு ஸ்டேட்மெண்டோட முடியுது என்னன்னா, he is not a சங்கி அப்படின்றது அவர் அப்பா பார்த்து சொன்னாரு. அந்த டைம்ல அவங்க அப்பா அந்த அவங்க அம்மா லதா ரஜினிகாந்துமே வந்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் போனதுக்கப்புறம் ஃபைனலா வந்துட்டு ரஜினி சார் பேசுறாரு. ஸோ ரஜினி சார் பேசுனதுக்கு அப்புறமா டீம் பத்தி பேசினாரு, அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசினாரு, அந்த படத்துக்கு நான் எப்படி கமிட் ஆனேன் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டாரு. ஸோ கீழே இறங்கி திரும்பியுமே அவர் ஸ்டேஜ் ஏறி மைக்கை வாங்குறாரு. ஒரு விஷயம் சொல்லாம வந்துட்டாரு. இது ஆக்சுவலி வந்துட்டு அவ்வளோ ஈஸியான இது எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஹீரோ வந்துட்டு ஒருத்தர் பேசிட்டு போயிட்டாலும் அவ்வளோதான். அதோட பார்ட் முடிஞ்சு போய் உட்காந்துருவாங்க. ரைட்டு, அவங்க வந்துட்டு அதை பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இது சொல்லியே ஆகணும் நம்ம அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்ல இருக்கும்போது அது சொல்லாம வந்தா திரும்பி ஸ்டேஜ் ஏறி அதை சொல்லதான் தோணும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்ல இருந்த அந்த விஷயம் தான், அந்த தருணம் தான் அந்த ஸ்டேஜ்ல அப்போ நடந்தது. என்னன்னா ரெண்டாவது வாட்டி அந்த ஸ்டேஜ்ல ஏறும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா ரஜினி சார், நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல காக்கா கழுகு கதையை நான் சொல்லியிருந்தேன். பட் அது இங்க இருக்கிற மீடியாஸும் வந்துட்டு மீம்ஸுமே என்ன பண்ணாங்கன்னா, நான் விஜயை தான் சொல்றேன்னு சொல்லிட்டு தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே மனசு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டேன். உண்மையிலே நான் விஜயை வச்சு நான் அதை சொல்லவே இல்லை. நான் ஒரு பொதுவான ஒரு கதையை தான் நான் சொன்னேன். பட் அதில் நீங்க விஜயை போர்ட்ரேட் பண்ணி நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு மனசு உடஞ்சிட்டுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதோட தொடர்ச்சியா அவர் விஜய் கூட இருந்த சில விஷயங்களுமே சொல்றாரு. விஜய் வந்து சின்ன பையனா இருக்கும்போது என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்திருக்காரு, நான் மீட் பண்ணியிருக்காரு, ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நானும் வந்து சில அட்வைஸுமே விஜய்க்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப சின்ன வயசுல ஒரு 15 வயசு 13 வயசு இருந்த டைம்ல என்ன மீட் பண்ணிட்டா நான் பார்த்து வளர்ந்த பையன் தான் விஜய். ஆனா இன்னைக்கு அவரோட டேலண்ட்லயுமே அவரோட நடிப்பு திறமையிலுமே பெரிய ஆளா வந்திருக்காரு. பெரிய கூட்டத்தையே கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய சோசியல் விஷயங்களுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ரொம்ப பெருமையா விஜயை பத்தி பேசியிருந்தாரு. அதோட தொடர்ச்சியா ஃபைனலா ஒரு எண்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாருன்னா, விஜய் வேற, நான் வேற, ரஜினிகாந்த் வேற. ஸோ விஜய்க்கு வந்துட்டு அவரோட இடம் அவருக்கு, ரஜினிகாந்த் என்னோட இடம் எனக்குன்ற ஒரு விஷயம். ஸோ ரஜினிகாந்துக்கு எப்பவுமே விஜய் போட்டி ஆகாது. அப்படி நான் விஜய போட்டின்னு நினைச்சா அது எனக்கு மரியாதையும் இருக்காது, கௌரவமும் இருக்காது அப்படின்றது ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுல சில செகண்ட் கேப் விட்டு அதே தான் விஜய்க்கும். விஜய் வந்துட்டு என்ன ஒரு போட்டியா நினைச்சுக்கிட்டாருன்னா அது அவருக்குமே மரியாதை இல்லை, கௌரவமும் இல்லை அப்படின்ற ஒரு பிரபலமா எல்லா அப்படியே அந்த ஒரு ஸ்டேடியம் வந்துட்டு அலற விட்டுடுச்சு. அப்படியே அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த கோஷம்ன்றத அந்த ஸ்டேடியமே அதர வச்சது. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருந்தது. ஸோ இதோட முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த ஆடியன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் மீடியா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா பேச ஆரம்பிச்சு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அவங்க அப்பாவை இஸ் நாட் ஏ சங்கின்னு சொல்லிட்டாரு. அதே போல வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து விஜயை பத்தி இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம். பட் ஆக்சுவலி ரஜினி சார் விஜய அவர் கூட இருந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருந்தாரு. அதே போல விஜய் வேற ரஜினி வேறன்றது தான் அழகா டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி வேற எந்த ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்மி பண்ணி பேசுற ஒரு விஷயம்ன்றது கிடையவே கிடையாது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பேசியிருக்காரு ரஜினி சார். ஸோ அதுவுமே அங்க அதுதான் நடந்திருக்கு. அதை தாண்டி வேற எந்த ஒரு ரூமர்ஸ் இருந்தாலுமே இல்லை. இன்னும் வரைக்குமே அது கம்ப்ளீட் வீடியோ செட் வந்துதான் கேட்டீங்கன்னா இல்லை. இதுக்கப்புறமா சன் டிவியோ இல்ல கலைஞர் டிவியோ வேற எந்த ஒரு டிவியோ ஃபுல் கிளிப்பு போட ஆரம்பிச்சாங்கன்னா மேபி அதுக்கப்புறமா அது தெரிய வரலாம். சரி, இது ஒரு பக்கம் சலாம் இருக்கட்டும். அடுத்தது விஜய் அண்ணது பார்த்தோம்னா, ஜனவரி 25 ரீபப்ளிக்கு முன்னாடி ஒரு அவசர கூட்டம் வந்து பனையூர்ல இருக்க அவரோட ஆபீஸ்ல வந்துட்டு நடந்திருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு கட்சியை வந்துட்டு, அதாவது ரசிகர் மன்றத்தை வந்துட்டு கழகமா மாத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. இதுக்காக அடுத்த ஒரு மாசத்துல டெல்லிக்கு போயிட்டு அங்க இந்த கட்சியை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது சொன்னாங்க. பட் இன்ன வரைக்கும் அது என்ன கட்சி பேரு, அது என்ன கட்சி கொடி, இந்த கட்சிக்கு யார் தலைவர் அப்படின்றது யாருமே இன்னும் முடிவு பண்ணப்படல. இதுக்கப்புறமா டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதுல வந்துட்டு சில ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கட்சியில யார தலைவரை கொண்டு வரணும்ன்றது. ஸோ அதுக்கப்புறமா அந்த ரூல்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தலைவரை கொண்டு வந்து அது விஜய் அண்ணாவும் வரலாம், இல்ல அவரோட அசிஸ்டண்டா இருக்கிற புசி ஆனந்த் நினைக்கிறேன். ஸோ அவருமே வரலாம். ஸோ யார வேணா வரலாம். அது அடுத்த ஒரு மாசத்துல இருக்கு. பட் அவரோட கோல் இதோட தொடர்ச்சியா என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நிறைய மீடியாஸ் வந்துட்டு
இந்த ஒரு 3 மாசம் 4 மாசத்துல பிஎம் எலெக்ஷன் வந்து அந்த பிஎம் எலெக்ஷன்லயும் மேபி விஜய் அண்ணா வந்துட்டு களம் இறங்கி அதுலயுமே எலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சில பேரும் பேசுறாங்க. அதே போல வந்துட்டு இல்ல ஸோ பிஎம் எலெக்ஷன் இருக்காது, அவரோட கோலே 2026 சிஎம் எலெக்ஷனா தான் இருக்கும். ஸோ 2026 தான் நம்ம வந்துட்டு அதுல இறங்கணும்னு சொல்லி உள்ள இருக்கிற ரசிகர் மன்றத்துல இருக்கிற டாப் ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. பட் இது எல்லாமே வந்து நெட்டிசன்ஸ் பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஃபுல் ஃபிளெஜ்டா அடுத்த ஒரு மாசம் இந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா யார் இதுக்கு தலைவர், எந்த எலெக்ஷன்ல நிக்க போறாங்க, என்ன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றது தெரியும். பட் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் விஜய் அண்ணா வந்துட்டு நிறைய ஒரு சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்றாரு, வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது இப்போ மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப வருஷமா அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அதில் தாண்டி இப்போதான் எல்லாருக்குமே வெளியில தெரிய வருது. ஸோ இது வந்துட்டு அரசியல் வருதுனாலதான் இப்படி பண்றாரு அப்படின்றது கிடையாது. அது ஆல்ரெடி இருந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, பல வருஷங்களா நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ அதிக அளவுல வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேபி இந்த ஒரு தாட் வரும். பட் இந்த ஒரு மாசத்துக்கு அப்புறமா இது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அது கன்ஃபார்மே ஆகப்படலாம். பட் அதுக்கு நம்ம ஒரு மாசம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் லால் சலாம்லயுமே நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த விஜய் கட்சி ஆபீஸ்ல இப்படி அவசரமா வந்துட்டு பொதுக்கூட்டம் நடத்துன காரணமும் இதுதான். ஸோ இதுல நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, 2026 விஜய் அண்ணா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டாருன்னா என்ன ஒரு மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த விஷயம் புதுசாக இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருஷத்துக்குள்ள யாரும் சப்ஸ்கிரைப் பண்றது நம்ம ரீச் பண்ணுன்றது தான் நம்மளோட மெசேஜ். இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் கடையை முடிட்டு கிளம்புறேன். அண்ட் தென் பை பை ஏபி.